உனக்கு என்னடா வேணும்? ஒன்றும் வேணாம். சரி விடு. கேரளா வனப்பகுதி எல்லையை தாண்டி புலி ஒன்று தமிழக டாப்ஸ்லிப் வனப்பகுதிக்குள் நுழைந்திருப்பதாக யூகிக்கப்படுகிறது. இரு மாநில வனத்துறையினர் புலியை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். டாப்ஸ்லிப் பகுதி மக்களை கவனமாக இருக்கும்படி எச்சரித்துள்ளனர். ஐயோ, அவசரப்பட்டு அண்ணே, டாப் ஸ்லிப்க்கு எப்படி போனா? அதோ அந்த லாஸ்டா ஒரு பஸ் நிக்குது பாருங்க, அதான். ஓ. டாப் ஸ்லிப் 2. நீங்க ஏன்டா பயப்படுறீங்க? உட்காருங்க நம்பி போய் உட்காருங்க. போ போ. மச்சான், இந்த பக்கம் வரையா? ஏன்டா? ஜன்னல் வழியா புலி வந்துச்சு. சீ, வாங்க. வரேன். புலி வரும், புறா வரணும். ஒரு வேலை கொஞ்சம் சொன்ன மாதிரி வந்துருமா? எதுக்கு முடிய வைப்போம் வந்து தொலை மாட்டேது. அது புலி வரும்லாம் இல்லை, ஆர்சியல் கலை இது, அதான் அப்படியே இறங்கி விடலாம். ஊருக்கு புதுசா? சரி, படுத்துக்கோ படுத்துக்கோ. டேய் அம்மா, டேய் அம்மா, டேய் அம்மா. என்னடா நம்பே, பார்த்து பார்த்து. டேய், டாபிக் வந்தா என்ன எழுப்ப வேண்டியதுடா? பேக் எடுக்காம போற இப்படி சூனியக்காரன் கூடலாம் என்ன சவாசம் எனக்கு? வா. டாப் ஸ்லிப் வந்துட்டான். அப்படி போனா நீங்க ஸ்லிப் ஆயிருவீங்க. எங்க போறீங்க? இந்த பக்கம் வாங்க. பாத்தியா, ஆனைமலை புலிகள் காப்பகம் டாப் ஸ்லிப். வா வா, எதிர்பார்க்காத பல விஷயத்தை பார்க்க போறீங்க. என்னடா இந்த காட்டுல நம்ம தனியாவா போறோம்? தனியா எங்க போறோம்? 2 பேர் போறோம். அதான்டா கேட்டேன். டேய், இங்க இருக்கிற மிருகல்ல நம்ம ஒரு நாய் மாதிரி கல்ல எடுத்து அடிச்சாலே ஓடி போயிருண்டா. சும்மா எப்படி 2500 ரூபாய் கொடுப்பேன். வா வா. தெரியலையே. டேய் உமா, விட்டு ஓடாத. வாங்க. நீங்க தான் புலிக்கு பெயிண்ட் அடிக்க வந்தீங்களா? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? இப்படிதான் சார், முன்னாடி ஒரு வாட்டி வந்த பெயிண்டரையும் வரும்போது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா பாவம், போகும்போது என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன், என்னாச்சு? காத்து வாங்கலாம் காட்டுக்குள்ள போனாரு. அப்புறம் காட்டுல எங்க தேடி கிடைக்கல சார். அதை விடுக்க சார், ஒரு பழைய கதை. வாங்க உள்ள போலாம். மச்சான், ஊருக்கு திரும்பி போயிடலாம்டா. இட்ஸ் ஓகே, திரும்பியே போலாம். வா வா, இந்த பக்கம் சொன்னேன்டா. வா, ஆசைப்பட்டல வா. மற்ற எந்த விஷயம் இப்போ டேட்டா கால்டர் பார்ப்பீங்க. இந்த பூஜா தினம் மட்டும் என்கிட்ட வந்துடுவீங்களா? இந்த ஒரு தடவை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஐயா. பல டிஎஃப் ஆஃபீஸர் முதல் தான் ரெஸ்ட்ரிக்டடாக மாறி போச்சு. இன்னமும் அந்த காலத்தில் பூஜா புள்ளினிக்கிட்ட எடுத்துகிட்டு போங்க. நன்றிங்க ஐயா. வணக்கம் தலைவரே. ഹലോ ഹലോ സാർ, ടൈഗറിനെ സ്പോട്ട് ചെയ്തോ സാർ? ഞങ്ങൾ ഓൾറെഡി പറഞ്ഞില്ലേ ടൈഗർ ഏത് വഴിക്കാ പോയിരിക്കണേന്ന്. சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நாங்களும் ஒரு 2 நாளாக தேடிட்டோம். புலி இங்கே இல்லை. സാർ ഇന്നലെ നിങ്ങൾ റേഞ്ചിൽ കൗണ്ട് എടുത്താണോ? எங்கள் கவுண்ட் படி 42 புலி தான் இங்கே இருக்குது. ഇങ്ങനെ പറഞ്ഞെങ്ങനെ ശരിയാവും സാർ? சார், அந்த புலியோட ரேடியோ காலர் எடுத்த இடத்துல இருந்து 3 ஃபாரஸ்ட் ரேஞ்ச் கனெக்ட் ஆகுது. உங்கள் ரேஞ்சை சேர்த்தா 4. இதில் எங்கே வேணால் அந்த புலி போயிருக்கலாம். இல்லை சுற்றி இருக்க கிராமங்களில் கூட நுழைஞ்சிருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் அந்த புலி யாராவது வேட்டையாடி கூட இருக்கலாம். സാർ അവിടെ മൊത്തം നോക്കി സാർ, അവിടെ ഉള്ളത്. வெறும் கால் தடத்தை மட்டும் வச்சு டாப் ஸ்லிப்பில் தான் இருக்குன்னு நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க? എന്നാ ശരി, നാളെ ഞാൻ ടീമിനെ അയച്ചേക്കാം. சார், உங்கள் டீம் அனுப்புறதுலாம் இருக்கட்டும். 4 நாள் தேடினதுக்கு அப்புறமா அந்த புலி இங்கே இருக்கா இல்லையா நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் தான் புலி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க போறாங்களா? அதுக்குள்ள வேலையை முடிச்சு கிளம்பிடலாம். சொல்லுங்கள்.
I'm உமாபதி பெயிண்டர். He is my one of my best friend, Mrs. Hari. My paintings, ஐயோ bag is outside, sir. Actually, why we came here? போதும் புரிஞ்சிருச்சு. Thank you, sir. சுரேஷ் சார் இவங்க ஒர்க் பண்ண வேண்டிய இடத்த கூட்டு போய் காமிச்சு கூட்டு போய் காமிச்சிரு சார். உங்களுக்கு வேணுங்கிறத இவர் பண்ணி கொடுப்பாரு. நீங்கள் உடனே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். Thank you, sir. You are so obediently உமாபதி. Thank you. மிஸ்டர் உமாபதி Yes. சொன்ன டைம் ஒர்க்கை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிடணும். அனாவசியமாக காட்டுக்குள்ளே போகக்கூடாது. இல்லை சார். உங்கள் சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன். சரிங்க சார். அதான் கூட நான் இருக்கலாம் சார். நான் பார்த்துக்கிறேன் சார். கிழிச்சிருவேன் போ. அண்ணா டீ சாப்பிட்டு போலாமா? டைமில் வாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இப்படி தானா முன்னாடி ஒரு வாட்டி அந்த பெயிண்டரும் டைம்ல சொல்லி வேகமாக பெயிண்ட் அடிச்சாரு. பாவம் டைம் சரியில்லாதனால பாதியிலே போயிட்டாரு. எப்படி சிறுத்தை கையை கடிச்சா எந்த கையில பெயிண்ட் அடிப்பாரு? அதை விடுங்க தரது பழைய கதை. வாங்க நீங்க தகுந்த இடத்த காட்டுறேன். இதுக்கே எப்படின்னா கான்ட்ராக்டர் நேசம் பண்ணி கதையெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க கண்டமாயிடுவீங்க. இந்த பக்கம் நடந்துருந்தா திருப்பி ஊருக்கே போயிருக்கலாம் போல இருக்க. இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம்? வாங்க. பாத்தீங்களா? பரவாயில்லங்க, இந்த மாதிரி இடத்துல கூட கட்டண கழிப்பறையெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க. ஏங்க இதான் நீங்க தங்க போற வீடு. ஆனா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இங்கெல்லாம் நானே தங்குறது இல்ல, நீங்க தங்க போறீங்க. பரவாயில்ல, குட் லக். உள்ள நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வா பாப்போம். ரொம்ப நாளா பூட்டி இருந்த வீடுனா அதான் இப்படி இருக்கு. பரவாயில்ல. சுத்தி இங்கே பாருங்க. தங்குறது சேஃபா? என்ன எப்பயாவது மூங்கில சாப்பிட யானை வரும், அப்ப மட்டும் கொஞ்சம் பாத்துக்குங்க. எல்லாம் பாத்துக்கலாங்க. யானை வருமா? பயப்படாதடா சும்மா. இப்படிதானே முன்னாடி வாடி பெயிண்ட் அடிக்கிற பெயிண்டரும் யானை வரும்போது ஜனப்பக்கமா எட்டி பார்த்தாரு. அப்போ மூங்கில சாப்பிட வந்த யானை இவரை எட்டி பார்த்துச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு மூங்கில் பூசா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இவரை சாப்பிட்டு போயிடுச்சுன்னு. தம்பி என்னப்பா சொல்ற? அதை விடுங்க, அது ஒரு பழைய கதை. சீக்கிரம் சட்டையை மாத்தி ரெடி ஆகுங்க, வேலை செய்யற இடத்த காட்டுறேன். சட்டை மாதிரி ரெடி ஆகு சீக்கிரம். டேய் என்னடா மாப்பிள சொல்லிட்டு டேய் ஓடுடா. கம் ஆன் பாஸ். என்னண்ணே வேகமே பத்தல. அப்ப புலி வந்து அப்படிதான் ஓடுவீங்க. டேய் அதெல்லாம் இருக்கட்டும். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? அப்படியே நேரா போய் லெஃப்ட் ரைட் எடுத்தா வந்துறணும். தப்பி தவறி கூட இந்த பக்கம் அந்த பக்கம் போய்டாதீங்க. பேசிட்டே ரொம்ப இருக்கானே. ரிஸ்க் ஆயிடும். இதானா நீங்க பெயிண்ட் அடிக்க வந்த புலி? உன் போனை கொடு. இந்தா. என்ன போட்டோல சின்னதா இருந்தது, நேரில் இவ்வளோ பெருசா இருக்கு. என்ன மச்சான் யோசிக்கிற? இல்லடா, இந்த வேலையை 2 பேரால பண்ண முடியாது, எக்ஸ்ட்ரா ஆள் வேணும். அதான் யாரை கூப்பிடலாம்னு அப்ப யோசிக்கிறேன். வா மச்சான், ஊருக்கு போய் ஆள் கூட்டு வந்துரும். டேய் இந்த ஊருக்கு போற வேலையை வேணாம். தோ இந்த எக்ஸ்ட்ரா சொன்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ஆள் கூட்டு வருவான். மிஸ்டர் சுரேஷ், இந்த ஊர்ல யாராவது பெயிண்டர்ஸ் இருக்காங்க? இந்த ஊர்ல எவனால இருந்தானே உங்களை கூட்டு வந்தோம். வாங்க டீ சாப்பிட்டு தேடுவோம். நாச்சு மாட்டோம்ல, போயிடுவோம். இவனுக்கு டீ சாப்பிட நம்ம மாட்டிடும் போல இருக்கு. வா. ரெண்டு டீ, 2 பிஸ்கட். நான் ஊர் இது ஒரே காடாகுது, எனக்கு ஒரே கடுப்பாகுது. ஃபோனில் என்ன சொன்னாங்க சிங்கா? இங்க இருக்க ஒரு புளியை பிடிச்சி கொடுத்தா பணம் தருவானுங்க. சிங்கா எனக்கு நாயினாலே பையன், புளியை பிடிக்க சொல்கிற, வேற எதுனா வேலை இருந்தால் சொல்லி செய்கிறேன். அம்மா புளியை பிடிச்சி கொடுத்தா எவ்வளோ தருவானுங்க? 20 லட்சம். 20 லட்சமா? குகையை மூடு. சிங்கா இங்கே இருக்கிற எல்லா புளியும் பிடிச்சி கொடுத்து மொத்தமாக கந்துடலாமா? மொத்தமாக பிடிக்க வேண்டாம், இந்த ஒத்த புளியை பிடிச்சி கொடுத்தா கத்தையாக தருவானுங்க. இவனை நம்பி எப்படி இந்த வேலையை கொடுத்தானுங்க? ஆள் வராங்க, உள்ள வை. அண்ணா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, 3 டீ போடுங்க. அண்ணே நீங்க 2 பேரும் பெயிண்டர்ஸ் தானே? ஒழுங்கா வேலையை பாருங்கடா. ஆமா எப்படி கண்டுபிடிச்சிங்க? பெயிண்ட் வரச்சா? இல்லண்ணே, உங்க ஃபேஸ்ல இருக்க கட்டை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். ஃபேஸ் கட்டு. நாங்கள் ஒன்றும் பெயிண்டர்ஸ் இல்லை, டூரிஸ்ட். காஸ்ட்யூம் மற்ற தெரியல, குளிருது. காடை சுற்றி பார்க்கலாம் வா. ஓகே. இதுங்களை பார்த்தா டூரிஸ்ட் மாதிரியே தெரியலையேடா. ஆமா, ஏன் இப்படி பயந்து ஓடுறானுங்க? ஏதோ ஒருத்தவரா அண்ணே பெயிண்டர் வேலைக்கு வரீங்களா?
அண்ணே 200 தரேனே. செருப்பாலே அடிப்பேன். அதான் சொன்னல எவனும் வர மாட்டானு. இந்தாங்க டீயை குடிங்க. அதான் மச்சான் நானும் சொன்னேன் ஊருக்கு போய் ஆள் கூட்டு வந்துடலாம்டா. இருடா. ஏய் இன்னொருத்த அண்ணே பெயிண்டர் வேலைக்கு வரீங்களா? முடியும்னு சொன்னலப்பா. அண்ணே சோறு போட்டு 200 தரேனே. செருப்பாலே அடிப்பேன். ஏய் அப்ப நீ தான் அங்க விடுங்க பிரதர், நீங்க ஏதோ வேலையை போறீங்க, நான் வேற யாரையா பாத்துக்கிறேன். அண்ணா அண்ணா சரி விடுங்க போற வேலையை வேணா சிக்கனு பார்ப்போம். வாங்க போலாம். தலையெழுத்து. அண்ணே காட்டுல எப்பயும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுனே. நம்மளை சுத்தி 1000 கண்ணு இருக்கும். இருக்கட்டும். அது எப்பவுமே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும். மச்சான் அங்க பாருடா. என்னடா ஒளிஞ்சு விளையாடுறானுங்க? வேலைக்கு கூட்டா ஒருத்தனும் வர மாட்டான், விளையாட்டுனா மட்டும் பாறேன். மச்சான் இங்க பாருடா. சி எருமாடு, இதுக்கு அந்த எருமாடுங்க ஒளிஞ்சு நிக்கிறானுங்க. நான் சொல்லல நம்ம ஒரு நாய் மாதிரின்னு. அவ்வளவுதான். அண்ணே நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? காட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா இல்லையா? ஏன்டா எருமாட்டை வரக்குனது ஒரு தப்பாடா? ஏய் வழிவிடு எங்க அவசரமா போறாங்க. டேய் ஏறோ மாடுங்களா, அது காட்டு எருமைடா. அது நக்குனா எலும்பு வெளிய வந்துரும், குத்துனா எலும்பா? குடல் வெளிய வந்துரும். அதுக்கிட்ட போய் கல் எடுத்து விளையாடுறீங்க. உங்க நல்ல நேரம். அது கூட்டமா இல்ல, இருந்திருந்தது மொத்தமா தூக்கி போட்டு போயிருக்கும். இங்க இருந்து உயிரோட ஊருக்கு போகணும்னு ஆசை இல்லையா? லூசு பசங்களா. ஏய் சுரேஷ், அண்ணே இதெல்லாம் சொல்ல மாட்டியா? சரிண்ணே. ஒழுங்கா சொல்லி கூட்டு போடா அவனுங்கள. பாத்தீங்களா உங்களால எவ்வளவு பிரச்சனை பேஸ் பண்றேன். நல்லா சொல்லுங்க. இதே வேலையா வச்சு நலையறான்டா. என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? வா வா வந்து